பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம் திருமறையாம் அல் குர்ஆனை தமிழில் முதலில் மொழிபெயர்த்த பேரறிஞரை பற்றி நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? அல் குர்ஆனை தமிழில் முதலில் மொழிபெயர்த்த மாமேதை மர்ஹூம் அப்துல் ஹமீது பாக்கவி ஆவார்கள். வட ஆற்காடு மாவட்டத்தில் உள்ள வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத் அரபிக் கல்லூரியில் சேர்ந்து முதல் அணியில் மௌலவி பட்டம் பெற்றார்கள். 1906ஆம் ஆண்டு மௌலவி பட்டம் பெற்ற பின் சுயதொழில் செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த தொழிலின் மூலம் கிடைத்த வருமானத்தில் இஸ்லாமிய நூல் பிரசுர சங்கம் என்ற பெயரில் ஒரு அச்சகத்தை நிறுவினார்கள். அதன் மூலம் பல இஸ்லாமிய நூட்களை வெளியிட்டார்கள். 1926ஆம் ஆண்டு அல்லாஹ்வின் உதவியால் அல் குர்ஆனின் தமிழ் மொழிபெயர்ப்பு மற்றும் விரிவாக்க பணியை ஆரம்பித்தார்கள். 3 ஆண்டு கடும் உழைப்பில் 1929இல் தமிழ் மொழிபெயர்ப்பின் முதல் பாகத்தை வெளியிட்டார்கள். அதன் பின் அவருடைய பணியில் பல தடங்கல்கள் வந்தன. அதையெல்லாம் வெற்றிகரமாக எதிர்கொண்டு பல நல்லோர்களின் உதவியுடன் அல்லாமா அப்துல் ஹமீது பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் ஆசை அன்னார் 70 வயதை அடைந்து விட்ட பொழுதே முழுமையாக நிறைவேறியது. அவர்களின் தமிழாக்கம் 30 ஜுசுகளும் தர்ஜுமத்துல் குர்ஆன் பி அல்தஃபில் பயான் என்னும் பெயரில் முழுமையாக வெளிவர ஆரம்பித்தது. தன் வாழ்நாளை அல்லாஹ்வின் வேதத்தை மொழியாக்கம் செய்வதிலும் தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்களுக்கு அந்த மொழிபெயர்ப்பை கொண்டு போய் சேர்ப்பதிலும் தனது வாழ்நாளை முழுமையாக அர்ப்பணித்த அந்த பேரறிஞரை அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.